ஹாய் உறவுகளே, இன்னைக்கு குழந்தைங்க அட்ராக்டிவ் ஆகிற மாதிரி அவங்களே கையால் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மெயினான பொருள் மாதுளைப்பழம். மாதுளைப்பழத்தில் வைட்டமின் ஏ, சி, பொட்டாசியம், ஃபைபர்லாம் நிறையாவே இருக்குது. மாதுளையில் இருக்கிற ஃபாலிபினால் அப்படிங்கிற ஒரு சத்து குழந்தையோட மூளைக்கு ரொம்ப நல்லது. இன்னும் அவங்களோட ஞாபக சக்தியும் அது அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதுளையை உங்கள் குழந்தைங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஃபுட்டு செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இதுக்கு நான் ஒரு மாதுளைப்பழம் எடுத்து அதிலிருந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வடிகட்டிக்கோங்க. நாட்டு மாதுளைப்பழமாக இருந்தால் ரொம்பவே நல்லது. ரொம்ப கலராக இல்லாமல் நல்லா ஒயிட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி மாதுளைப்பழம்னாலுமே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நார்மலான தோசை மாவு, நம்ம தோசை சுடுறதுக்கு எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த மாவில் இதில் கலந்துக்கிறேன். தோசை சுடுற பதத்துக்கு வர்ற மாதிரி இதில் நம்ம கலந்துக்கலாம். அப்புறம் அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு இதை குட்டி குட்டியாக குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக ஆகிற மாதிரி எந்தெந்த ஷேஃபில் உங்களுக்கு சுட்டு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி சுட்டு கொடுங்க. கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. கையால சாப்பிடுவாங்க. நம்ம உட்காந்து ஊட்டணும்னு அவசியம் கிடையாது. அவங்களே அதை விரும்பி கையால எடுத்து சாப்பிடுவாங்க. லைட்டா பிங்க் கலர்ல தான் தோசை தெரியும். அதை தவிர வேற எந்த ஸ்மெல்லோ அந்த மாதிரிலாம் அவங்க வேணாம் அப்படின்னு மிச்சம்லாம் வைக்க மாட்டாங்க. கண்டிப்பா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட பருப்பு, தக்காளி, வெங்காயம் போட்டு நான் சாம்பார் வச்சு கொடுத்துருந்தேன். இதே மாதிரி கண்டிப்பா நீங்க செஞ்சு கொடுங்க. இது மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட்ஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for your watching.